வெல்கம் டு குவாரண்டைன் ஜோன். புதுசாக விளையாடி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளைட்லாம் கொண்டு போகிறாங்க. இது இடமே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. எங்கே தான்ப்பா போகிறீங்க? கொஞ்சம் இறக்கி விட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பார்ப்போம் எங்கே தான் போய் இறக்கி விட்றாங்க. எப்போ தான்ப்பா இறக்கி விடுங்க? கொஞ்சம் இறக்கி விடுங்கப்பா. இறக்கி விட்டேன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு வீட்டில் விட்டுருக்காங்க. போட்டுருக்காங்க. ஓ, இந்த ஊரில் ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சுன்னா அதனால நமக்கு ஒரு ஜாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் புரியுது. அந்த ஜாபை போய் பார்ப்போமா? வாங்க போ. செக் பாயிண்ட் சர்வே, வாங்க போகலாம். இந்த கதவை திறந்து ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதான். என்னாச்சு? அப்போ மொதல் ஆள் வாங்கப்பா. அழகாக தான் மூஞ்சிலாம் சிவப்பாகுது. மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சு வந்துட்டியா? எப்படி செக் பண்ணுறது? இதில் போயிட்டு ஃபேஸ் தான் ரெட்டாக இருக்குது. கைத்தில் ஏதோ கீரல் வந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? இதை ஃபேஸை கிளிக் கொடுக்கணுமா? ஃபேஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபேஸ் தான் கிளிக் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டோம். அடுத்து வேறு எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்கும். இவனை குவாரண்டைன் ஜோனில் ஒரு நாள் வச்சு பார்ப்போம் நல்லா ஆகுது. ஏன்னா கைத்துலலாம் ஏதோ ஒரு மாதிரி கண்டாக வீங்கின மாதிரி இருக்குது. எப்பா தம்பி, நீ கொஞ்ச நேரம் குவாரண்டைன் ஜோனில் இரு. ஓகே, போயிட்டு வாப்பா. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. குட் லக். அடுத்து வாப்பா ஸ்பைக் மண்டை. ஆள்லே வில்லங்கமாக. நீ ஃபீல் ஓகே தான்ப்பா, நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாதுல்ல. இவனுக்கு எதனா ஃபால்ட் இருக்கா? எந்த ஃபால்ட்டும் இல்லை. வேறு நல்லா தான் இருக்கிறான், சிவப்பாக இருக்கிறான்ப்பா பையன். நீ சரியர் ரூமுக்கு போடாப்பா. சரியர் பிளாக் போ. தேங்க்யூலாம் சொல்லாது, இது என்னோட கடமை. அடுத்து இனியா இருப்பா. அப்பா சரி, நான் நல்லா அழகாக இருக்கிறேன். இவனுக்கு எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சும்மா கெத்தாக இருக்கிறான்ப்பா பையன். இவனா ஃபேஸும் நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியாக ரூமுக்கு அனுப்பிச்சிடலாமா? வேறு எதுனா இருக்கா பார்ப்போமா? அக்கா பார்த்தீங்களா கையில்? என்ன ஸ்டைலாக நின்றுது நீ? கையில் கட்டி வாங்கிட்டு உனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணி செய்கிறாங்க. போ, அதில் நீ மட்டும் ஜாலியாக இருப்போ. ஸ்ட்ரைட்டாக போ. அந்த ரூமில் நீ மட்டும் தான் போகணும், வேறு யாரும் வர மாட்டாங்க. பாய் பாய். ஐயோ, மேலே ஆவியாக பரவாயில்லப்பா. கொஞ்ச நேரத்தில் ஐயோ, அவனை உள்ளே விட்டுருந்தா என்ன ஆபத்து? $9,000 கொடுத்துக்கிறான். வச்சு $9,000 கொடுத்துக்கிறான்ப்பா. தோணுமா? படுத்தா போச்சு. $700 கிடச்சிருக்கு. இரண்டாம் நாள். அங்கே ஏதோ மார்க் இருக்குது, அந்த மார்க்கில் போய் பார்ப்போம்.
என்னவா இருக்கும்? ஓ, அந்த இவரை போய் பார்க்க சொல்கிறாங்களா? குவாரண்டைனில் போட்டுட்டு யாரா ஜாம்பி ஆயிட்டாங்கன்னா அந்த ரெட் கலர் மார்க் ஆகிட்டுனா அவங்க செத்துருவாங்களா? கத்தாதா இருறா, ஒன்று வெளில தானே ஒன்று விட்றேன். ஒரு நாள் ஆயிடுச்சு. எதுனா சைடு எஃபெக்ட் எதுனா இருக்கா? வாய் தானே இருக்கும், வாயை மட்டும் கட் பண்ணிடுவா. என்ன சொல்கிற? சரி, உன்னை பாவம் போன்னு விட்றேன், போயிட்டு என் பேர் சொல்லி நல்லா ஓடு ஓடு, வேகமாக போடா, இல்லை சுடுவேன். என்ன கொடுத்துருக்காங்க இப்போது? டார்ச் லைட், அடுத்தது ஸ்கேனர். ஓ, இதுக்கப்புறம் ஸ்கேனரை வச்சு ஜூம் பண்ணி எடுக்க வேண்டியதான் எல்லாரையும். அடுத்து வாங்க வாங்க, பட்டுன்னு வாங்க, வரிசையாக வாங்கப்பா. உங்களுக்கோசம் தான் நான் காத்துட்ருக்கேன், சீக்கிரம் வாங்க. வாங்கப்பா. டான் போல நிற்கிறாரு பாருப்பா. ஏய் விஜயா கேட்டுறா, மரியாதைப்பா மரியாதை. மூஞ்சப்பாறான் வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி. உனக்கு எங்கன்னா எதுனா ப்ராப்ளம்? எதுவும் தெரியல. இங்கே முதுகுல தான் ஏதோ கேரள் போட்ட மாதிரி இருக்கு. வேற எதுவும் அவ்வளோ தெரியல. மூஞ்ச பாருங்க அப்பா, லிப்டிக் வச்சு வந்துக்கிறானா? வயசான காலத்தில் உனக்கு எல்லாம் தேவையா? என்ன கொடுக்கலாம்? மூஞ்சி கருப்பாகுது. குவாரண்டைனில் போடலாமா இல்லை சாவச்சிடலாமா? ஆனால் பார்க்க பாவமாக இருக்கு, குவாரண்டைன்லேயே போடுவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். குவாரண்டைன் போ, குவாரண்டைன்லேயே போ. உன்னை நாளைக்கு வந்து கூடுவேன். அடுத்து வாப்பா. யார் பார்த்து டான் போல நந்து யாருப்போ பண்ணமாகுது. ஏய் யாரா நீ? வந்தவனே இப்படி அடிப்பட்டு தீவிர உன்னெல்லாம் எப்படா? உன்னெல்லாம் பார்க்கவே தெரியல. டைட்டாக ஒன்று அனுப்பிச்சுக்கோண்டா குவாரண்டைனுக்கு. இங்கே பார்த்தீங்களா, கண்ணு வேற மஞ்சள் கலரில் இருக்குது. அங்கே ஏதோ பெயிண்ட் அடிச்சு வச்சு மாரி ஏதோ, இது ஏதோ சாம்பி தான் கடிச்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவனை சாவடிக்கலாமா? இவனை குவாரண்டைனில் போட்டு வைப்போம், அதான் கரெக்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு எதனா ரிசல்ட் தெரியும், அப்போ வந்து இவனை இது பண்ணிடலாம், சாவடிச்சலாம், போட்டு தள்ளிடலாம். ஓடி போகாம அடுத்து டேய் பட்டுன்னு வாடா. டேய் நாடா இப்படிக்கிற? நாடா யாரடா வெளியில கடிச்ச இப்படிக்குது வாய், கையில வர தழும்பு. வேற எதுனா அடையலாம்? ஸ்கேனர்ல வேற எதுனா மாற்றா? முதுகுல வேற ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கு. இவனை அப்போ குவாரண்டைனில் போடுவோமா? எனக்கு என்னவோ குவாரண்டைனில் போட்டால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தம்பி ஒரே ஒரு நாள் மட்டும் குவாரண்டைனில் இருந்து நீ வா, சரியா? போயிட்டு வா. மூஞ்செல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, குவாரண்டைனில் தான் போடணும். நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் வைரஸ் ரொம்ப பரவி இருக்கா இல்லையான்னு. தம்பி பார்த்து பத்திரமா குவாரண்டைன்லேயே இருங்க, அடிச்சுக்காம இருங்க. 3 பேர் இருக்கீங்க. அடுத்து அம்மா வாயம்மா. கேப்பா கைட்டுமா? நீ நல்லா இருக்கிற, நான் தான்மா பார்த்து சொல்லணும், நீ ஏன் சொல்லக்கூடாது? ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருக்க. என்னடா இது முதுகில் ஏதோ கருப்பாக இருக்குது?
கால்லையும் ஏதோ கடிப்பட்ட மாதிரி இல்லை, மூஞ்சக்காவும். சரி, சர்வேவர் பிளாக்குக்கு போ. ஒன்றும் தெரியல, அவ்வளோதான் எனக்கு. சர்வேவர் பிளாக்குக்கு போயிட்டு நிம்மதியாக இரு. ஓகேவா, போயிட்டு வா. அவ்வளோதான், இன்றைக்கான வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். போய் தூங்கலாமா? இன்றைக்கான வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு போய் பார்ப்போம். 3 பேர் இல்லைங்க. உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய். போயிட்டு அப்போ சரி, போய் படுப்போம். இது அழப்போம். சரி, நாளைக்கு பார்ப்போம்.